தனுஷ் அண்ணாவுடைய அடுத்த திரைப்படமான D54 திரைப்படத்துடைய அப்டேட்டை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு திரைப்படத்துடைய ஷூட் ட்ராப் அப்படிங்கிறது நேற்று கோயில்பட்டியில் வச்சு தனுஷ் ஃபேன்ஸ் மத்தியில் சிறப்பாக வந்தால் கொண்டாடப்பட்டது. ஸோ இந்த ஒரு விழாவுக்கு நம்ம தனுஷ் அண்ணா வந்திருந்தார். ஸோ தனுஷ் அண்ணா கோயில்பட்டிக்கு வரும்போது ஃபேன்ஸ் செம்மையாக வரவேற்றிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம தனுஷ் அண்ணா ஃபேன்ஸோட கேக் வெட்டி செம்மையாக D54 ஷூட் ட்ராப் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த மாதிரி சொல்லி ஆனோம். ஸோ அந்த ஒரு விழாவில் இந்த ஒரு திரைப்படத்தோட கதாயினாங்கன்னா மமிதா பைஜு அவர்கள் வந்திருந்தாங்க. ஸோ இப்போ தான் நமக்கு தெரிய வருது அந்த விழாவில் அவங்க இருக்கும்போது இந்த ஒரு படத்துக்கு அவங்க தான் ஹீரோயின் ரோல் பண்ணுறாங்கன்னு. ஸோ ஒரு படத்துக்கான டைட்டில் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. D54 அப்படியே இருக்குது. அதுக்குள்ளே இந்த ஒரு படத்தோட ஷூட் ட்ராப்பே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய பிஸியான ஆக்டர்னா அது தனுஷ் தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம் நம்ம சொல்லலாம். இந்த ஒரு படத்தை விக்னேஷ் ராஜா அவர்கள் தான் இயக்கியிருக்காரு அந்த மணிக்கு தான் சொல்லப்படுது. அதே மணிக்கு இந்த ஒரு திரைப்படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கிறிஸ்மஸுக்கோ இல்லை நியூ இயருக்கோ கிடைக்கும் அந்த மணிக்கு தான் சொல்லப்படுது. ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஒரு திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் ஒர்க்ஸ் எல்லாமே இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதே மணிக்கு சைடில் எடிட்டிங் ஒர்க்கும் போக போகுது. இந்த ஒரு திரைப்படம் ஏப்ரல் இல்லை மே மாதம் சம்மருக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டீம் தான் பிளான் பண்ணுறாங்க அந்த மணிக்கு சொல்லப்படுது. மமிதா பைஜு கரியரில் இந்த ஒரு படம் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டார்ஸ் கூட இப்போ படம் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய், சூர்யான்னு இப்போ தனுஷ் அவர்களும் இணைந்தது அவங்களோட கரியருக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டாக தான் இருக்க போகுது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.